என்னோட ஃபர்ஸ்ட் விளாக் வீடியோ. இப்போ நாம எங்க போறோம்னா சென்டோசால இருக்க சிலோசா போர்ட் சொல்லுவாங்க. அது சிலோசா கோட்டைன்னு சொல்லுவாங்க. அந்த பிளேஸ் தான் நான் போய் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் விளாக் பண்ண போறோம். இந்த விளாக் பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, போகும் பாதை தூரமே வாழும் காலம். ஃபைனலி ரீச் ஆயிட்டோம் நம்ம பிளேஸ்க்கு. இதுக்கு மேலதான் நம்ம போக போறோம். போயிட்டு இங்க இருக்க வியூஸ் பார்க்குறோம். அந்த லிஃப்ட்ல போயிட்டு இருக்கோம். வியூஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம மேல இருக்கோம், அந்த பிரிட்ஜ் மேல இருக்கோம். ஃபுல்லா அந்த வியூஸ் இருக்கு. இங்கிருந்து பார்த்தா ஃபுல்லா வியூஸ் நல்லா கிளியரா தெரியும். நீங்களே பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்கு பாருங்க இந்த பிளேஸ். அங்க இருக்க பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஏச்சர்ஸ், ஷிப்ஸ் அந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லாவே. ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கா. இது இருக்கா ஃபோர்ட் சிலோசான்னு இருக்கா. அந்த காலத்தில் யூஸ் பண்ண பீரங்கி இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்களா இங்கே. இது அந்த கன்ஸோட டிசைனு, எத்தனை பேர் இதை ஆப்ரேட் பண்ணணும், அந்த எலிவேஷன்ஸு எவ்வளோ தூரம் போகணும், இந்த மாதிரி ஃபுல்லாகவே. இது ஒரு டைப்ஸ் ஆஃப் கன்னு. இது ஒரு 6 இன்ச்சு கன்னு. இது பார்த்தீங்கன்னா டனலு எவ்வளோ ரியலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இது வந்து கன்ஸ்லாம் மேலே ஏற்றுறதுக்கான பிளேஸஸ். இதுக்கு அந்த பீப்புள்ஸ் வந்து கன்ஸ் எப்படி மேலே ஏற்றுவாங்க, உள்ள டனல்ஸு, இது எல்லாமே கன் லோட் பண்ணுறது. கீழே கிரவுண்டில் இருந்து மேலே எடுத்துகிட்டு போகிற கன் லோட் பண்ணுற பிளேஸஸ் இதெல்லாம் ஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் சேஃப்டியாக அந்த காலத்தில் எவ்வளோ சேஃப்டி வச்சுருக்காங்க பாருங்கள் தெரியல. இது வந்து பேட்டரி கமாண்ட் போஸ்ட். ஸோ இங்கேருந்து அந்த ஜாப்பனீஸ் வார்ஷிப்லாம் வர்றது இருக்குல்ல, அது இங்கேருந்து பார்க்குவாங்க. எல்லாமே இங்கேருந்து கமாண்ட் கொடுப்பாங்க. இது ஃபுல்லாக வார்ஷிப்ஸ். இன்னமும் அது விஷுவலாக வச்சுருக்காங்க பாருங்க. பேட்டரி கமாண்ட் பாக்ஸ் இருக்குல்ல, அது கீழே போகிற பிளேஸ். இது விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டலாக வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. இது அந்த வார் டைமில், வேர்ல்டு வார் 2 டைமில் என்னென்ன நடந்திருக்கு எல்லாமே ஹிஸ்ட்ரி இங்கே வச்சுருக்காங்க ஃபுல்லாகவே. இது இந்த ஃபோர்ட் சிலோஸோட ஃபுல் மேப்பு, அது டோட்டல் ஸ்டோரி இதில் ஓடிட்டுருக்கு. இது அவங்க வச்சு இந்த யூஸ் பண்ண பாம்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இல்லை ஸ்டோரேஜ் பண்ணுறோம். அப்போ இந்த பக்கம் ஒரு கெப்பால் பேன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்பர் இருந்துச்சு ரைட் சைடில். அந்த ஹார்பரை வந்து எதிரி படையிலேருந்து காப்பாற்றுறதுக்காக இந்த போர்ட் ஆரம்பித்தாங்க. இது வந்து இங்கே இருக்க கன்ஸு ஃபுல்லாகவே இந்த என்ன கன்ஸு யூஸ் பண்ணாங்க அதோட டோட்டலாக இருக்குது. இது வந்து 9.2 இன்ச்சஸ் கன்ஸ் இதெல்லாமே. இது டோட்டலி இது ஆப்ரேட் பண்ண 9 க்ரூஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அப்போது ஜாப்பனீஸ் படை வந்து இங்கே சண்டை போட வரும்போது இந்த வழியாக தான் வந்து சிங்கப்பூருக்குள்ளே வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருந்துச்சு. அதுக்காக தான் இதை இந்த ஒரு பிளேஸே இவங்க சூஸ் பண்ணி இந்த இடத்துல ஃபோர்ட் ரெடி பண்ணாங்க. கோட்டை ரெடி பண்ணி எதிரி நாட்டு கப்பலை அழிக்கிறதுக்காக, எதிரி நாட்டு கப்பல் யாரும் உள்ளே வரக்கூடாது சொல்லிட்டு பண்ணுறதுக்காக. இதுவும் ஒரு கன்னு வச்சிருக்கு, கன்னு வர பிளேஸ் தான். இதுக்குள்ளேயும் ஒரு டனல் இருக்கு. ஃபுல்லாகவே
பேசிக்கா அவங்க ஃபாலோ பண்ண சொல்ல டனல்ஸ் வச்சிருக்காங்க எதிரி நாட்டுல இருந்து இவங்க தப்பிக்கிறதுக்காக, தென் ஃபைட் பண்றதுக்காக. அந்த காலத்துல இந்த ஸ்டோரிஸ் ஃபுல்லாவே டிரா பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அப்போ அந்த டைம்ல போட்டோஸ் அவ்வளோ கிடையாது, போட்டோஸ் எடுக்க முடியாது கேமராஸ்ல. ஆனால் ஃபுல்லா வச்சிருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம கீழே போய் பார்த்தோம்ல, அந்த பிளேஸ்க்கு ஃபுல்லாவே கன்ஸோட புல்லட்ஸ் இருக்குல்ல, அதை வச்சிருக்க பிளேஸ். இந்த எல்லாம் கன்ஸ் இருந்திருக்கு, பெரிய கன். ஆனா இதை எடுத்துட்டாங்க, இப்போ எதுவுமே இல்லைங்க. இந்த ஃபோர்ட்டை சுத்தி எல்லா சைடு பாரு, எல்லாமே வந்து இந்த கன்ஸ் மட்டும்தான் இருக்கு. அங்க பீப்புள்ஸ் எப்படி அதை ஆப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே சிலையா வச்சிருக்காங்க. அதான் அந்த கன்ஸ் இது பண்றது, இது ஸ்டோரு, அவங்க யூஸ் பண்றது மெட்டீரியல்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. இது வந்து அந்த காலத்துல யூஸ் பண்ண ஏர்கிராஃப்டோட இன்ஜின். அந்த காலத்தில் ஃபைட் பண்ணும்போது சப்போர்ட் பண்ணதுக்கு சைனீஸு, மலாய்ஸு, இந்தியன்ஸு, ஜாப்பனீஸை வந்து இங்கே சண்டை போட்டு அடிக்கிறதுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. யூரோஷியன்ஸ் ஆல்சோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண சிம்பிள்ஸ். இது ப்ளூ கிராசஸ், கெம்பிட்டாய், இது கரன்சி. ஆனால் ஜாப்பனீஸில் இருக்கு. இது கம்யூனிகேஷன் கேம்ப்ஸு, வாட்டர் ரைஸ் பண்ணுறாங்க, ஃபுட்டு ரேஷனிங்கு. இந்த கன் பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில் ரொட்டேட் ஆகும். அந்த மாதிரி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வார் டைம் ஸ்டாம்பிள் கார்டன். இதில் இன்னொரு பிளேஸ் வச்சுருந்தாங்க, பட் ஆனால் இப்போ அது கிடையாது போல், ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே போகக்கூடாது சொல்லிட்டு ஏதோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்குது. இவங்க இருக்க அந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வாரில் அடிபட்டவங்க அவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்கள தங்க வைக்கிறதுக்காக அதுக்கு ஒரு டனல் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஒரு மவுண்டன்ஸு, அது கீழே வந்து டனல்ஸ் தான் ஃபுல்லாக அதிகமாக இருக்கும், ஏன்னா இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்காக. இங்கே பாருங்க, இதுதான் அந்த உள்ள அந்த கப்பலுக்கு ஹார்பருக்கு போகிற ரூட். இதுதான். இதை வந்து அந்த ஜாப்பனீஸ் உள்ள வருவாங்க, ஜாப்பனீஸ் ஆள் உள்ள வருவாங்க சொல்லிட்டு அதான் மெயின் இடத்துல இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்தியன்ஸ் சாப்பிட்றதுக்கு இந்தியன்ஸ் போரேஜ். இதுக்குன்னு ஒரு டனல் வச்சிருக்காங்க. இங்கிருந்து இந்த டனல்ல இருந்து அந்த சைடு பார்த்தோன்னா ஈஸியா தெரியும். பிளேஸ் தான் அந்த காலத்துல ஒரு மெயினான டனலா இருக்கும் போல, ஏன்னா இதோட மெயின் பிளேஸ்ல இருக்கு. கீழே வந்து ஃபுல்லாவே ஸ்டோன்ஸு அந்த மாதிரி இருக்கு. இந்த அவுட் சைட் பார்த்தீங்கன்னா ஷிப்ஸு எல்லாமே ஈஸியா கிளியரா இங்கிருந்து வாட்ச் பண்ணலாம். இது வந்து 1893 இதை ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்துல யூஸ் பண்ண கன்ஸு. இப்போ நம்ம எங்க போறோம்னா இப்போ கன்னர்ஸ் ரூம் போறோம். இதுதான் கன்னர்ஸ் ரூம். அவங்களோட திங்ஸ் ஃபுல்லாவே உள்ள வச்சிருப்பாங்க. அந்த கன்ஸ் எப்படி மேக் பண்றது ஃபுல்லாவே. இவங்க வச்சிருந்த ஃபைட்டர் ஜெட்ஸ், சாரி அந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்ஸ்,
அது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, இந்த மாதிரி பார்த்து பார்த்து தான் அவங்களும் கண்டுபிடிப்பாங்க இது ஜாப்பனீஸா இல்லை என்ன யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்தோம்ல இப்போ அந்த டவர் இதுதான். மறுபடியும் ஒரு டனலுக்குள்ள போகிறோம் நம்ம. இந்த டனலுக்கு போயிட்டு இப்போ இங்கேருந்து அந்த பக்கம் வெளியே வரலாம். ஃபுல்லாக ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க. ஃபுல்லாக ஸ்பீக்கர் வச்சுட்டு இன்னமும் அவங்க பேசுகிற மாதிரி ஒரு இன்ஸ்டலேஷன் இருக்கு இங்கே. ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்காங்க எல்லாமே, இன்னமும் அழியாமல் அவ்வளோ அழகாக பாதுகாத்து வச்சுருக்காங்க. அந்த பக்கம் வச்சுருக்காங்களா, அந்த பக்கம் பீப்புள்ஸ் வரதை பார்க்கறதுக்காக. இப்போ மேலே வந்து கார்டன்ஸ் இருக்கு. மேலே பார்க்கணும் கார்டன்ஸ்க்கு மேலே ஃபுல்லாக கார்டன்ஸு. இது வந்து கீழே வேறு இருக்கு. ஒரு மாதிரி சவுண்டு கேட்குதா, அது வந்து அலர்ட் சவுண்டு. யாராச்சும் பீப்புள்ஸ் அதான் இப்போ எதிரி நாட்டு படம் இங்கே வந்துருச்சுன்னா இவங்க உடனே ட்ரூப்ஸ் அலர்ட் பண்ண சொல்கிறாங்க. என்ட்ரியாக யூஸ் பண்ணலாம். அந்த பக்கம் வந்து இன்னொரு வழி இருக்குது, இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது. இப்போ எனக்கு பின்னாடி இருக்குல்ல, இப்போ எனக்கு பின்னாடி இருக்க எல்லாமே கன்ஸு. அந்த காலத்தில் யூஸ் பண்ண கன்ஸு ஃபுல்லாகவே இங்கே வச்சுருக்காங்க. இன்னமும் அது இன்னொரு மெயின்டைன் பண்ணி அவங்களோட ஹிஸ்டரியை காலங்காலத்தை காப்பாற்றி அழகாக வச்சுருக்காங்க இங்கே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, இப்போ சரண்டர் சேம்பர் சொல்லக்கூடிய ஒரு பிளேஸில் இருக்கோம். இங்கே இருக்க ஆஃபீஸர்ஸ் எல்லாமே மற்ற கண்ட்ரி இந்தியன்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து பேசுவாங்க. இப்போ சடனாக பார்த்தோன்னா எல்லாமே ஒரு நமக்கு ஒரு நல்ல ஃபீல் கொடுக்கும். இங்கே இருக்க பீப்புள்ஸ் பாருங்கள், ரியலாக வச்சுருக்க மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாமே மெழுகு சிலை, ஒரிஜினல் கிடையாது. அந்த காலத்தில் இருக்க ஃபோட்டோஸ் இருக்குது இங்கே. பீப்புள்ஸ் பாருங்கள், சாங்கி ஹாஸ்பிட்டல் அப்போவே இருந்திருக்கு இங்கே. ரிலீஸ் சாங்கி இருக்காங்க, ரொம்ப மெலிஞ்சிருக்காங்க இங்கே இருக்க மக்கள் எல்லாமே. இது ஜாப்பனீஸோட நோட்ஸ். இங்கே நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு, இந்தியன் ஆஃபீஸ், ஃப்ரான்ஸ் ஆர்மி, இந்த இந்தியன் நேவியோட கேட்டல்ஸு, பர்மா ஆர்மி, கல்ச்சப்பட்டிருக்காங்க. 1927 பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸோட எக்ஸைட், போர்ட்டோட எக்ஸைட் நமக்கெல்லாம் இருக்கு. எக்ஸைட் கிட்டத்தட்ட அந்த எக்ஸைட் வந்தாச்சு இந்த பிளேஸு. இந்த பிரிட்ஜு இதுதான் அந்த போர்ட்டு. அந்த போர்ட்டுக்கு போகிற வழி இதுதான். இதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த போர்ட் இருக்குது, கெப்பால் போர்ட்டு சொல்லிட்டு கெப்பால் போர்ட்டுன்னு இருக்குது. அதை கவர் பண்ணுறதுக்கு இது அதோட ஃப்ரண்ட்டு ஒரு
ஃப்ரண்ட் பொசிஷனில் இந்த போர்ட்டை வச்சுருக்காங்க. எவ்வளோ அழகாக ஒரு வியூஸ் இங்கேருந்து பார்த்தா. இப்போ போகிறதுல ஃபெரி, இந்த ஃபெரியில் வந்து இந்தோனேஷியா பத்தாம்க்கு போகிற ஃபெரி, அப்புறம் சம் ஐலாண்டுக்கு போகிற ஃபெரிஸ் இது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த சப்மரைன்லாம் இந்த யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, சின்னது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு, அதுக்கான போட்ஸு. இது ஏர்செட்ஸு, லக்ஸரி ஏர்செட்ஸு. இது வந்து சிங்கப்பூரில் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு பில்டிங்ஸ் ஆர்ச்சர்ச்சை சொல்லுவாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பிரிட்ஜில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அது தெரியுதா, அது 2 லிஃப்ட்டு அந்த பிரிட்ஜு அந்த தான் அந்த என்ட்ரி ஆகணும். இப்போது அந்த கடல் பக்கமாக இருக்க வழியில் நம்ம எக்ஸிட் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். அங்கே பிரிட்ஜ் இருக்குல்ல, அந்த பிரிட்ஜு தான் வந்து பிஃபோர் அந்த போர்ட் இருந்த பிளேஸு, ஹார்பர் இருந்த பிளேஸு. இப்போ வந்து அந்த போர்ட் வந்து வேறு பிளேஸ் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதே போர்ட் இருக்குது, ஆனால் இது வந்து மெரினா பே அந்த மாதிரி பிளேஸஸ் இருக்குல்ல, இந்த யார்ட் ஷேர்ஸ், லக்ஸரி யார்ட் ஷேர்லாம் இருக்குல்ல, இப்போ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அவர் போட்டு வெளியே போதா, அந்த வழியாக தான் வெளியே போகுது. இந்த பக்கம் இருந்து பார்த்தோன்னா ஒரு கடல் திட்டு, இந்த மண் திட்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி திட்டு சைடில் உருவாகியிருக்கு. இந்த சைடு கீழே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா அந்த ஹார்பர் ஃப்ரண்ட்டு அந்த பிளேஸு, அப்புறம் இந்த கெப்பால் பே, இந்த ஏர்செட் லக்ஸரி பிளேசஸ்ஸு, இப்போ இந்த பில்டிங்கு, ஹார்பர் அந்த வசிர்பஞ்சாங்க அந்த ஹார்பரு. இந்த விளாக் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.